ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் முருகன் அருள் பெறட்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேல்மாறல் படிக்கும் முறை பற்றி பார்க்க போகிறோம். வேல்மாறல்ங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். முருகனோட முக்கியமான வழிபாட்டில் ஒன்று வேல் வழிபாடு. இந்த வேல் வழிபாட்டில் முக்கியமான ஒன்று இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணுறது தான். இந்த வேல்மாறல் மகாமந்திரம்ங்கிறது இப்போ அனைவரும் அதை பாராயணம் பண்ணி நிறையா விதமான பலன்கள் இது பண்ணிகிட்ருக்காங்க, கிடச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு வேல் மாறல்னா என்னென்னு பார்க்கலாம். வேல் மாறல்ங்கிறது ஒரு முக்கியமான வழிபாடு. வேல் வழிபாடு அதில் முக்கியமாக குறிப்பிட சொல்கிறத வேல் மாறல்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு நம்ம வேல் வழிபாடு பண்ணுறோன்னா, நமக்கு கர்ம வினை போகிறதுக்கும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திருமண தடை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, கர்ம வினைகள், குழந்தை இல்லாமல் இருக்கிறது எல்லாமே போகிறதுக்காகவும், மெயின் இந்த பில்லி சூன்யம், நம்ம மேலே பில்லி சூன்யம் ஏவல் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் இந்த வேல் வழிபாடு ஃபுல் அண்ட் ஃபுல் போக்கிடும். இந்த வேல் மாறல்ங்கிறது நம்ம படிக்கிற முறையில் படித்தோம்னா 100% இது உண்மையான பலன் கிடைக்கும். இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற போது எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா, முருகருக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை, இல்லை செவ்வாய்க்கிழமை, இல்லை ஞாயிற்றுக்கிழமை, இல்லை சஷ்டி, இந்த கிருத்திகை, அந்த மாதிரி முருகருக்கு உகந்த நாளாக பார்த்து நீங்கள் வேல்மாறல் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இது காலை மாலை 2 வேளையிலும் படிக்கலாம். வேல்மாறல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஔஷகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஔஷகம் அப்படின்னா மருந்து. நமக்கு உடம்புல மருந்து எப்படி நம்ம நோயெல்லாம் திக்குதோ அதே மாதிரி இந்த வேல்மாறல் நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையும் தீக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இந்த வேல்மாறல் படித்து நிறைய பேர் நிறைய விதமான பலன்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்களே 48 நாள் இந்த வேல்மாறலை படிக்கும்போது உங்கள் கையிலேயே வேல் உருள்ற மாதிரி உங்களுக்கு உணர்வு தோணும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா ஓகே, வேல் இல்லைன்னா நீங்கள் பேப்பரில் வேல் மாதிரி வரைஞ்சும் கூட நீங்கள் மனசார பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் அந்த 48 நாள் நீங்கள் வேல்மாறல் பாராயணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் அந்த வேல்மாறல் படிக்க 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 முருகன் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி, நம்ம முருகன்கிட்ட போகிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கு முருகர் கனவுலையோ இல்லை யாராச்சும் மூலயமா கண்டிப்பாக காட்சி தருவார். இந்த வேல்மாறல் படிக்க படிக்க இந்த வேல்மாறல் நம்ம கரெக்டான டைமிங் வழிமுறையில் படிக்கணும். கரெக்டான வழிமுறையில் படித்தால் மட்டும்தான் இதுக்கு 100% நமக்கு பயன் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்மாறல் ஸ்டார்ட் பண்ணுற போது வெள்ளி ஞாயிறு சொன்ன மாதிரி சஷ்டி திதி கிருத்திகை அந்த மாதிரி வேல்மாறல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையில இது கண்டிப்பாக வேல்மாறல் படிக்கணும். இது படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகர் துதி இருக்கும். நீங்கள் அந்த விநாயகர் பெருமானை மனசார நினச்சிட்டு இந்த 5 கரத்தினை, யானை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே, அந்த விநாயகர் துதியை பாராயணம் பண்ணிவிட்டு குலதெய்வத்தை நல்லா நீங்கள் வேண்டிக்கணும். குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பெண்கள் இதை மாதவிடாய் டைமில் நீங்கள் இதை தவிர்த்துக்கலாம். மாதவிடாய் டைமில் தவிர மற்ற எல்லா நாளும் காலை மாலையில் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இந்த விநாயகர் துதியும் குலதெய்வத்தையும் நல்லா வழங்கிட்டு வேலோடி வகைப்பின விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிட்டு அப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற ஸ்லோகத்தை 6 முறை நம்ம சொல்லணும். வேலும் மயிலும் சேவலும் துணைங்கிறத நீங்கள் 6 முறை நம்ம ஓதணும். ஓதி முடித்ததுக்கப்புறம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிறத நீங்கள் 20 டைம் சொல்லணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்து குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமை வெளிக்கு நிகராகும் அப்படிங்கிற இதை நாங்கள் வேல்மாறலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாடலுக்கு இடையிலையும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலைங்கிறத நீங்கள் சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு கடைசியிலையும் மறுபடியும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை அப்படிங்கிற மந்திரத்தையும் 20 முறை நீங்கள் பாராயணம் பண்ணணும். நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து முடிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் 108 டைம் இதை சொல்கிற மாதிரி உங்களுக்கு வரும். இதை ஃபுல்லாக சொல்லி முடித்ததுக்கப்புறம் கடைசியில் இந்த வேலோட ஒரு
இது கோளாறு பாடல் இருக்கும். அந்த கோளாறு பாடலையும் நீங்கள் பாடிட்டு மனசார முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் முடிச்சிடணும். இந்த கோளாறு பாடல் பாடினா தான் வந்துட்டு இது கடைசியில் வந்துட்டு இது முடிவு பெறுது அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். நீங்கள் போக போக படிக்க வந்துட்டு இது உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்துட்டு இதை முடிச்சிடலாம். நம்ம டெய்லியும் காலை மாலையில் ஒரு 20 நிமிஷம் நம்ம முருகருக்காக மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணாவே நமக்கு போதும். நீங்கள் இது வந்துட்டு கண்டிப்பாக இதை பாராயணம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு எண்ணற்ற நிறைய நல்லது வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். வேல்மாறல் வந்துட்டு வேல் மயில் சேவல் இந்த 3 உகுந்தது தான் நமக்கு முருகன் சொல்லுவோம். இது தவிர நம்ம பாராயணம் பண்ண நமக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். முருகப்பெருமான் வந்து நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள்